அப்படின்னு அவர் சொல்றதுக்கு காரணம் அப்பா உணர்வு. அப்பாவுக்கு மகனுக்கான உணர்வு. பாவம், தந்தை மகனுக்கு காற்றும் உதவி அவையிருப்ப முந்தி இருப்ப செயல் இல்லையா? அதனால அவரு அந்த ஒரு அப்பா உணர்வுல மத்தவங்களையெல்லாம் டப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. கூடிய சீக்கிரம் திமுகவுடைய டப்பாவே டான்ஸ் தான் ஆட போகுது. அதனால இதை பத்தி பேசுறதுக்கு இன்னும் அதிகமா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இந்தியை எந்த வகையிலும் நாங்க உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொல்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஸ்கூல்ஸ்லாம் நடத்துறாங்க, காலேஜஸ்லாம் நடத்துறாங்க. அங்க என்ன தேர்வு? கட்டாயமா அங்க இந்தி கத்து கொடுக்கப்படுது. முதல்ல அங்க ஒழிச்சிருட்டுமே. இந்தியை எங்கேயும் விட மாட்டோம்னு சொன்னாங்கல்ல. அப்ப அவங்க நடத்துற ஸ்கூல்ல எதுக்கு அந்த இந்தியை விட்டுருக்காங்க? முதல்ல அதை எடுக்க சொல்லுங்க. எடுக்க மாட்டாங்க. அப்புறம் ஃபீஸ் எப்படி வாங்குறது? லைசன்ஸ் போனா அவங்களுடைய கடை எப்படி கட்டுறது? இன்னும் சொல்ல போனா அவங்க இந்தியா விடமாட்டோம்னு சொல்றது, அவங்க நடத்துற ஸ்கூல்ல ஃபீஸ் வாங்கி எல்லா பிள்ளைகளும் காசு கொடுத்து இந்தியா கத்துக்கணும். இலவசமா யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கூடாதுன்னு நினைக்கிறது தான். இதையும் சொல்றேன், நான் இந்தி திணிப்புக்கு முழு எதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அடையாளம் தமிழ். நான் இந்திக்கு எதிரி கிடையாது, இந்தி திணிப்புக்கு முழு எதிரி. ஆனா அதே போல மொழி ஒன்ன வரக்கூடாதுன்னு சொல்றதும் ஒரு விதமான தீவிரவாதம் தான். அதுவும் ஒரு மொழி தீவிரவாதம் தான். விருப்பப்பட்டு நாங்க இன்னொரு மொழி கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அத கூடாதுன்னு சொல்றது, மக்கள் எல்லாரும் இப்படியே. இதுக்கும் அவங்க சொல்ற இன்னொரு கொள்கைக்கும் என்னங்க வித்தியாசம்? 1000 ஆண்டுகளை எங்களை படிக்க விடல, இன்னைக்கு அதனால நாங்க பழி தீக்கிறோம்னு ஒரு சமூகத்தை பத்தி சொல்றாங்கல்ல. இப்ப நீங்க இந்திய படிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அப்ப இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? அது அப்ப நீங்க சொன்னதும் போய், இப்ப நீங்க சொல்றதும் போய். இந்த முறை எதை கொண்டு வருவார்னு நினைக்கிறேன்? இல்ல, அவர் கோழி முட்டை கூட கொண்டு வந்திருக்கிறாரு இல்லையா? இந்த வாட்டி சிம்பாலிக்கா கோழி முட்டை கொண்டு வந்தாருன்னா அது ரொம்ப சரியா இருக்கும். அவங்க கூட்டணிக்கு இந்த வாட்டி ஏறக்குறைய அதுதான். இல்லைன்னா மண்ணு கொண்டு வரலாம். ஏன்னா மண்ணை தான் கவ போறாங்க.